ஓசூரில் வருமான வரித்துறை சோதனையின் போது 100 பவுண்ட் நகை மற்றும் 1.2 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயசிராஜ். ஜெயசிராஜ், வணக்கம். யாருடைய வீட்டில் இந்த சோதனையானது நடைபெற்றது? இவ்வளவு விஷயங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதோட பின்னணி என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது பாத்தீங்கன்னா, ஒசூர்ல ஜலகண்டேஸ்வரர் நகர் பகுதியில வசித்து வருபவர் லோகேஷ்குமார், 35 வயது. இவர் இந்த பேரண்டப்பள்ளி என்ற இடத்துல ஒரு தனியார் கிரஷர் நடத்திட்டு வர்றாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர் பெங்களூருவிலிருந்து காரில் வந்தபோது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஜூஜுவாடி சோதனை சாவடியில இவரது காரை மடக்கி சோதனையிட்ட போது அந்த காருக்குள்ள உரிய ஆவணங்கள் இன்றி ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்யறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த பணம் சம்பந்தமான விசாரணையில தொடர்ந்து வருமான வரித்துறைக்கு தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தகவல் கொடுக்கறாங்க. அந்த அடிப்படையில இன்று ஒசூர் வருமான வரித்துறை உதவி இயக்குனர் விஷ்ணு பிரசாத் அவர்களுடைய தலைமையில 6 பேர் கொண்ட குழு அந்த லோகேஷ்குமாரின் கிரஷர் உரிமையாளர் லோகேஷ்குமாரோட வீட்டுல அதிகாலையிலிருந்து சோதனையை மேற்கொண்டு வராங்க. பல மணி நேரம் நடந்த இந்த சோதனையின் முடிவுல அவரது வீட்டில் இருந்த 1,20 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், அதே போல தோராயமாக ஒரு 100 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த பணம் முழுவதும் ஒசூர்ல மூக்கண்டப்பள்ளி பகுதியில் உள்ள SBI வங்கிக்கு எடுத்து சென்று அங்கு எண்ணும் பணிகள்ல அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த லோகேஷ்குமாரனுடைய கல்குவாரி பேரண்டப்பள்ளி என்ற இடத்துல இருக்கு. அந்த பகுதியிலும் அதிகாரிகள் இப்போ அந்த சோதனை இதை நடத்திட்டு வராங்க. இந்த லோகேஷ்குமார் என்பவர் பெங்களூர் KR புரா பகுதி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய பசவராஜ் அவருடைய உதவியாளர் மஞ்சுநாத் இருக்காங்க. அவருடைய மருமகன் என்று கூறப்படுகிறது. இது தொடர்ந்து அவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது, இந்த பணம் குறித்த விசாரணையில அதிகாரிகள் தொடர்ந்து அவர்கிட்ட கேள்வி மேல் கேட்டாலும் அவர்கள் பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அவர் சார்ந்த இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயசிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.